भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं सदा भावयामि गोपालबालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं सदा भावयामि गोपालबालम् அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இது ஜெயா டிவியின் பபிள் பெயின்ஸ் வழங்கும் மார்கழி உற்சவம் 26ஆம் ஆண்டு கர்நாடக சங்கீத விழா. பவர்ட் பை கோகுல் சாண்டால் மற்றும் வீனஸ் வாட்டர் ஹீட்டர். அசோசியேட் ஸ்பான்சர் கெப் பயோ கிச்சன் கிளீனர். பாவயாமி கோபால பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னமாச்சாரியா கீர்த்தனையை வச்சுதான் இன்று நாம் தொடங்கினோம். கண்ணனுடைய காருண்யத்திற்கும் கண்ணனுடைய பேரழகிற்கும் ஈடு இணையே கிடையாது. கண்ணன் எப்பேற்பட்டவன் என்று பார்த்தால் பாத்திரங்களுக்கு கூட கருணையை காண்பிப்பவன். அதனால தான் கோதை பாடும் பொழுது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு பாடுறான். கலங்கள்னு சொன்னா பாத்திரம். எந்த பாத்திரத்துக்கு கண்ணன் ஏற்றம் கொடுத்தான் தெரியுமா? ததிபாண்டன் அப்படின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கின்றார். கிருஷ்ணரிடத்துல அவ்வளவு பக்தி அவருக்கு. இந்த ததிபாண்டனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திருடி கோபஸ்திரீகள் எல்லாம் துரத்த இவர் அவர்கிட்டருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ததிபாண்டன் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி நுழைந்தாராம். பரம ஏழை ததிபாண்டன். வீட்டில் அவ்வளவு ஓட்டை இருக்குமா, ஒளிந்து கொள்ள இடமே இல்லை. தாத்தா, இது என்ன வீடு, நான் எங்கே ஒளிஞ்சு கொள்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி. யாருப்பா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறாராம் ததிபாண்டன். அவருக்கு நன்றாக தெரியும் வந்திருக்கிறது கிருஷ்ணன் தான். ஏன்னா அந்த சுகந்தம், துளசியினுடைய வாசனையும் அதுவும் அந்த ஆபரணங்களுடைய சப்தமும் அதுவும் கேட்ட உடனே கிருஷ்ணன் தான் வந்திருக்காருன்னு அவருக்கு நன்னாவே தெரியும். இருந்தாலும் கேட்கிறார், யாருப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே, தாத்தா நான் தான் கண்ணன் வந்திருக்கேன். கண்ணன்னா நீ என்னத்துக்கு ஒழிஞ்சுக்கணும்னா? இல்லை இந்த கோபஸ்திரீகள் எல்லாம் என்னவோ நான் திருடன்னு என் மேலே பழிய சுமத்துகின்றார்கள். அப்படி இல்லவே இல்லை, ஒளிஞ்சுக்க இடம் வேணும் என்று கேட்ட பொழுது அந்த ததிபாண்டன் என்ன செய்யறார், ஒரு ஓட்ட பானை மேலே உட்காந்துட்டு இருக்காராம். இந்த பானை கடியில் நீ உட்காந்துக்கோ, உன் மேலே பானையை கவிழ்த்து விட்டு நான் அது மேலே உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல செய்ய கோபஸ்திரீகளெல்லாம் அந்த பக்கம் போன உடனே உள்ளேந்து குரல் வருதான், தாத்தா அவர்கள் சென்று விட்டார்கள் இல்லையா, எழுந்து கொள்ளுங்கள், நான் வெளியில் வரணும்னு. அப்போ ததிபாண்டன் கேட்டாராம், கிருஷ்ணா எனக்கு மோட்சத்தை கொடு, அப்போதான் நான் எழுந்துப்பேன்னு. இவன் சொல்கிறான் கீழேந்து, மோட்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஆகிவிடும் போல இருக்கு, மூச்சு முட்டுறது, எழுந்து கொள்ளுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ சொல்கிறார், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அனைத்தையும் தருபவன் நீ தானே. அப்படி இருக்கிறப்ப நீ நினச்சா எனக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்ல. அடாடா தாத்தா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, உங்களுக்கும் மோட்சம், இந்த ஓட்ட பானைக்கும் மோட்சம் அப்படின்னு சொன்னாராம். புஷ்பக விமானம் வந்தது. ததிபாண்டன் செல்கின்றார், கூடவே ஓட்டப்பானையும் செல்கின்றது. ஏன்னா கிருஷ்ணனுடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு இல்லையா, ஓட்டப்பானைக்கும் மோட்சம் அப்படின்னு. அப்படி ஏற்ற கலங்கள், கலங்களுக்கு கூட ஏற்றம் கொடுத்த காருண்யமானவன் கண்ணன். அந்த கண்ணன் கருணை அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீமதி விஷாகாஹரி அவர்கள் நிகழ்த்தும் சங்கீத உபன்யாசத்தின் 2ஆம் பகுதியை இன்று நாம் காணலாம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண், பச்சை மாமலை போல் மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண், அச்சுதா 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 அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் மிச்சுவை தவிர
இச்சுவை தவிர யான் போய் யான் போய் யான் போய் யான் போய் இந்திரலோகமாளும் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே அரவிந்த பதம் மலர் நோகுமோ அரவிந்த பதம் மலர் நோகுமோ அரவிந்த பதம் மலர் நோகுமோ அரவிந்த பதம் மலர் நோகுமோ உன்றன் அடிமை எனக்கிறங்கே ஆட்கொள்ள வந்தேடல் அரவிந்த பதமலர் நோகுமோ உன்றன் அடிமை எனக்கிறங்கே ஆட்கொள்ள வந்தேடல் அரவிந்த பதமலர் நோகுமோ விரைந்து திரை கடல் விரைந்து திரை கடல் கடந்து கனில் விரைந்து திரை கடல் கடைந்து கனில் விரைந்து திரை கடல் கடந்து கனில் இறைந்து சிரம் கொண்ட ராகவனே விரைந்து திரை கடல் கடந்து கனில் இறைந்து சிரம் கொண்ட ராகவனே உந்தன் அரவிந்த பரமலர் நோகுமோ உந்தன் அடிமையன கிறங்கி ஆட்கொள்ள வந்திட அரவிந்த பதமலர் நோகுமோ குரல் வடிவாய் வந்து ஈரேழுலகளந்தாய் குரல் வடிவாய் வந்து ஈரேழுலகளந்தாய் சரணமதால் கன்னி சாபமும் தீர்த்தாய் சரணமதால் கன்னி சாபமும் தீர்த்தாய் அரவ கொடியோனிடம் ஐவதுக்காக சென்றாய் அரவன் அரவ கொடியோனிடம் ஐவதுக்காக சென்றாய் கருணாநிதியுள் திருநாமம் சொல்லி கருணாநிதியுள் திருநாமம் சொல்லி கனிந்துடையுருகிட அழைத்திடும் எனக்கு அரவிந்த பரமலர் நோகுமோ கருணாநிதியுள் திருநாமம் சொல்லி கனிந்துடையுருகிட அழைத்திடும் எனக்கு அரவிந்த பரமலர் நோகுமோ அடிமை எனக்கிறங்கே ஆட்கொள்ள வந்திட அரவிந்த பதமலர் கண்ணன் கருணை இரண்டாவது பாகம். பொதுவா பகவானுடைய கடவுளுடைய கருணை எல்லாருக்கும் ஒன்றுதான். அந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் இதுல சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். பரீட்சித்தே கேட்கிறார், சுகரை பரீட்சித் கேட்கிறார். சப்தம ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ராஜோவாச்சேன்னு ஆரம்பிக்கும்.
சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு, சமப்பிரிய சுஹிருத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. பகவான் சமம் சமம்னு முதல் பாகத்தில் சமோகம் சர்வபூதேஷுன்னு பகவத்கீதையில் அவரே கண்ணனே சொல்கிறார், நான் எல்லாருக்கும் சமம் தான், எனக்கு பிரியம்னு ஒன்று தனி கிடையாது, துவேஷம்னு யாரையுமே எனக்கு வெறுப்புனும் கிடையாது, விருப்புனும் கிடையாது. யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம். யார் யார் என்னை எப்படி பார்க்குறாளோ, நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் எப்படி, நம்ம சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், நம்ம முறைச்சா கண்ணாடி முறைக்கும். முறைக்கிறது பாரு கண்ணாடி, முறைக்கிறது பாரு கண்ணாடின்னா நீ முறைக்கிறப்பா, கண்ணாடி முறைக்கல. அதுதான் துரியோதனன். துரியோதனன் கிட்ட கண்ணனுக்கு பார்க்க போனால் உண்மையில கதை என்ன தெரியுமோ, துரியோதனன் பின்னாடி சம்மந்தியே ஆயிடுறான். கண்ணனுடைய புள்ள துரியோதனனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அப்போ துவேஷம் இருந்ததுன்னா துரியோதனன் எனக்கு தருவானா? அவனுக்கு துவேஷமும் கிடையாது, பிரியமும் கிடையாது. நம்மளுடைய கண்ணாடியில் எப்படி ரிஃப்ளெக்ஷனோ அது மாதிரி தான் கடவுளுடைய கருணைங்கிறதும். பரீட்சித் கேட்குறா, சமஹா பிரியஹா சுகுரு சமஃப் பிரியா. சமன்னு சொன்னால் எல்லாருக்கும் சமன்னா எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லாருக்கும் பொதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரியப்பட்டவன்னு சொன்னால் சுகிருத்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேளே. சுகரை கேட்குறார், பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் சர்வபூதங்களுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் பொதுன்னு சொல்கிறேளே, அப்படின்னா இந்திரனுக்காக வதம் பண்ணினார், தேவர்களுக்காக வதம் பண்ணினான். இந்திரஸ்யாத்தே கதம் தைத்யானு அவதீகி விஷமோ யதா. விஷமோ யதானா ரொம்ப துவேஷப்படுற மாதிரியும், இந்திரனுக்கு பிரியப்படுற மாதிரியும், இல்லை பாண்டவர்களுக்கு பிரியப்படுற மாதிரியும், கௌரவர்களுக்கு பிரியப்படாத மாதிரியும், ராவணனுக்கு பிரியப்படாத மாதிரியும், விபீஷணனுக்கு பிரியப்படுற மாதிரியும், இப்படி மாறி மாறி இருக்கே என்ன? இப்போ நம்ம தான் இந்த கேள்வி கேட்குறோங்கிறது இல்லை, பரீட்சித்தெல்லாம் கேட்டாச்சு. பின்னாடி போய் நம்ம படித்தோன்னா எல்லாத்துக்கும் பதில் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் சுகர் சொல்கிறார், இதோ பாருப்பா பரீட்சித்து, தேவர்களுக்கெல்லாம் பிரியப்பட்டு வந்து அடிக்கிறான் நீ சொல்ற, அப்படிலாம் கிடையாது. பிரஹ்லாதன்னு அசுர குலத்தில் பிறந்து அசுர குலம் ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளைக்காக பறிஞ்சுண்டு வந்து தூண்லேருந்தே வந்தார். அப்போ தான் சப்தமஸ்கந்தத்தோட அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தூண்லேருந்து ஒரு 5 வயசு குழந்தை அசுர பிறவி, அந்த அசுரனுக்காக தான் ஒரு அவதாரமே. தசாவதாரத்தில் இந்த குழந்தை ஒரு அசுரன்னு பார்க்கல, இந்த விபீஷணனை ராட்சசன்னு பார்க்கல, குலம் கோத்திரம்லாம் பார்க்குறவர் இல்லவர். தேவர்களுக்குத்தான் பரிஞ்சன் வருவான்னு நினைக்காத. பலி சக்கரவர்த்தி ஒரு அசுரன், அவனுக்காகத்தான் பலி சக்கரவர்த்தி பிரகலாதனோட பேரன், அவனுக்காக தான் வாமன அவதாரமே. தேகின்னு கையை நீட்டு எல்லாத்தையும் வஞ்சனை பண்ணி வாங்கிட்டான்னு நிறையா பேர் நினைக்கிறான். இந்த இடத்துல தான் ஸ்ரீ அண்ணா அடியனுடைய குரு சொல்லுவார், மண்ணை கேட்டு வாங்கினான் தன்னையே கொடுத்தான். மண்ணை கொடுத்ததுக்கு தன்னை கொடுத்தவன் கருணைன்னு சொல்லுவியா வஞ்சனைன்னு சொல்லுவியா? ஏன்னா இன்றைய தினம் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பலி சக்கரவர்த்திக்கு இந்த அதல விதல சுதல பாதாளங்கள்லாம் கீழ் பூமியெலாம் இருக்கே, அதில் சுதலத்தை வந்து அந்த பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டும், நானே உன்னோட காவல்காரனாக இருப்பேன் பலி, நீ எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கை நீட்டாத அந்த பெருமாள் பலி சக்கரவர்த்திகிட்ட போய் கை நீட்டுறார். அப்போது அசுரனுக்காக வரலையா என்ன? வாமனாவதாரமும் பலி சக்கரவர்த்திக்காக தான், நரசிம்மாவதாரமும் பிரகலாதனுக்காக தான். அப்போது சுகர் இந்த கதையை சொல்லி தூண்லேருந்தே வந்துவிட்டார் ஒரு அசுர குழந்தைக்கு. அப்போது தேவர்களுக்கு தான் பணிஞ்சுண்டு வரான்னு நினைக்காத, தர்மத்துக்கு பணிஞ்சுண்டு வருவோம். தசாவதாரத்தில் இந்த குழந்தை ஒரு அசுரன்னு பார்க்கல, இந்த விபீஷணனை ராட்சசன்னு பார்க்கல, குலம் கோத்திரம்லாம் பார்க்குறவர் இல்லவர். தேவர்களுக்குத்தான் பரிஞ்சன் வருவான்னு நினைக்காத. பலி சக்கரவர்த்தி ஒரு அசுரன், அவனுக்காகத்தான் பலி சக்கரவர்த்தி பிரகலாதனோட பேரன், அவனுக்காக தான் வாமன அவதாரமே. தேகின்னு கையை நீட்டு எல்லாத்தையும் வஞ்சனை பண்ணி வாங்கிட்டான்னு நிறையா பேர் நினைக்கிறான். இந்த இடத்துல தான் ஸ்ரீ அண்ணா அடியனுடைய குரு சொல்லுவார், மண்ணை கேட்டு வாங்கினான் தன்னையே கொடுத்தான். மண்ணை கொடுத்ததுக்கு தன்னை கொடுத்தவன் கருணைன்னு சொல்லுவியா வஞ்சனைன்னு சொல்லுவியா? ஏன்னா இன்றைய தினம் வரைக்கும்
நம்ம என்ன சொல்கிறோன்னா, பலிச்சக்கரவர்த்திக்கு இந்த அதல விதல சுதல பாதாளங்கள்லாம் கீழ் பூமியெலாம் இருக்கே, அதில் சுதலத்தை அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டு, நானே உன்னோட காவல்காரனாக இருப்பேன் பலி, நீ எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கை நீட்டாத அந்த பெருமாள் பலிச்சக்கரவர்த்திகிட்ட போய் கை நீட்டுறார். அப்போது அசுரனுக்காக வரலையா என்ன? வாமனாவதாரமும் பலிச்சக்கரவர்த்திக்காக தான், நரசிம்மாவதாரமும் பிரகலாதனுக்காக தான். அப்போது சுகர் இந்த கதையை சொல்லி தூண்லேருந்தே வந்துட்டார் ஒரு அசுர குழந்தைக்கு. அப்போது தேவர்களுக்கு தான் பணிஞ்சுண்டு வரான்னு நினைக்காத, தர்மத்துக்கு பணிஞ்சுண்டு வருவான். எங்கே நியாயம் இருக்கோ, எங்கே நீதி இருக்கோ அங்கே பணிஞ்சுண்டு வருவான். எங்கே நீதி இல்லையோ, இப்போ தேவர்களுக்குள்ளேயே இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன்னு பேர் யாருக்கும் தெரியாது. காக்காசுரன்னு சொன்னாதான் தெரியும். பார்க்க போன அவன் தேவனை தானே இருக்கணும், காக்கா தேவன் தானே கூப்பிடணும். காக்காசுரன், அந்த காக்காசுரன் தான் சீதையை போய் குத்தி அபச்சாரப்பட்டு காக்காக்கெல்லாம் ஒத்த கண்ணுன்னு அந்த கதையெல்லாம் இருக்கே. அவனுக்கு யார் அது? இந்திரனுடைய புள்ளையே அசுரன் ஏன் சொல்கிறோம்? குணம் அசுர ஸ்வபாவம். பிரகலாதாசுரன்னு யாருமே சொல்ல மாட்டா, பிரகலாத் ஆழ்வான்னு சொல்லுவா. ஏன் பிரகலாத் ஆழ்வான்னு சொல்கிறான்னா குணம். அப்போது நேற்றைய தினம் சொன்ன மாதிரி தான் அந்த தண்ணீர் எது மேலே விழறதுங்கிற பாத்திரம், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் சத்துவகுணம் உடையவாளாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரும், பகவான் கருணை புரியறான் அப்படின்னு. அதே போல தான் அந்த ரீதியாக தான் நிரூபணம், ப்ரூஃப், இந்த தியரத்துக்கு ப்ரூஃப் மாதிரி முதல்லேருந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம். வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய ச வயஹ வித்யா கஜேந்திரஸ்ய காஜாதிகி விதுரஸ்ய யாதவபதேஹே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயாஹ கமனீயரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம் பக்த்யா துஷ்யதி கேவலம் ந ச குணைஹ பக்தி பிரியோ மாதவக. வியாதஸ்யாச்சரணம், அந்த குஹனிடத்துல ஆச்சார விசாரம் பார்க்கல. த்ருவஸ்ய ச வயஹ, த்ருவனிடத்துல வயசு பார்க்கல. கஜேந்திரன் இடத்துல வித்யா கஜேந்திரஸ்ய கா, கஜேந்திரன் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எம்டெக்கா பிடெக்கா ஐஐடியா ஐஏஎம்லாம் பார்க்கல, எந்த படிப்பும் பார்க்கல. நாலாவது கதை காஜாதிகி விதுரஸ்ய. அதுக்காக தான் இந்த பாட்டை முதல்ல பாடினோம். அரவிந்த பதமலர் தூது போறான் ஐவருக்காக தூது, பாண்டவர்களுக்காக தூது போறான். கண்ணன் தூது மகாபாரதத்துல ரொம்ப பிரசித்தம். கண்ணனே வரான்னதும் எல்லாருக்கும் கண்ணனை தன் கட்சியில சேர்த்துக்கணும். தன் கட்சியில அந்த பாலிடிக்ஸ்லாம் எப்பவுமே உண்டு. கண்ணனை தன் கட்சியில சேர்ந்துட்டா இன்னும் பெரிய பலம் ரொம்ப கூடிடும். அதனால கண்ணன் தூது வரான்னதும் துரியோதனம் பிரமாதமான விருந்து, ஜாங்கிரி, ஜிலேபி, பாயசம், விதவிதமான பாயசம், நார்த் இண்டியன் ஸ்வீட்டு, சவுத் இண்டியன் ஸ்வீட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். இங்கே சாப்பிடட்டும், இங்கே தான் வரப்போறான்னு பீஷ்மர் ரெடி பண்ணி வச்சுருக்கார். துரியோதனம்கிட்ட போய் சாப்பிட மாட்டார். நம்ம அதில் தான் நான் யோகி, நான் பிரம்மச்சாரி, மகா தபஸ்வி, இங்கே தான் சாப்பிடுவார். துரோணாச்சாரியா ரெடி பண்ணி வச்சுருக்கார். நான் தான் குரு, எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தவர், அதனால எங்காத்துல தான் சாப்பிட போகிறார், நம்ம வீட்டுக்கு தான் வர போகிறார். அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஏகப்பட்ட சமையல் சாப்பிட முடியுங்கிறது ஒத்தனுடைய கிரகத்தில் தானே, ஒரு வீட்டில் ஒரு அரண்மனையில் தானே சாப்பிட முடியும். எல்லா அரண்மனையிலையுமா சாப்பிட முடியும்? கண்ணனுக்கு முடியும். இருந்தாலுமே யார் வீட்டில் போய் சாப்பிட போகிறான்? எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்.
ஏன்னா அவரை தான் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். அதை வச்சு அலையன்ஸ், இவெல்லாம் ஒரு 2 பேர் சந்திக்கிறான்னாலே ஒருத்தர் இவ சந்திச்சுக்கிறாளா அப்படின்னு பார்க்குறாளே இப்பெல்லாம். அந்த மாதிரி எந்த வீட்டுக்கு போகிறாரோ அங்கே தான் அந்த கட்சி சேர போகிறது அப்படின்னு இவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது துரியோதனன் விருந்துக்கும் போல ஃபீஸ்ட்டு அங்கேயும் போல, பீஷ்மரா அங்கேயும் போல, துரோணரா அங்கேயும் போல. பின்ன எங்கே போய் சாப்பிட்டார்? காஜாதிகி விதுரஸ்ய. விதுரர் ஒரு குடிசையில் இருப்பாராம். எங்க பாண்டு பிள்ளைகளே வாழ விடல, இவர் தாசி புத்திரன் தானே, அதனால என்ன பெரிய அரண்மனையா இருக்கும். விதுரர் வீட்டுக்கு இங்க கண்ணன் சடக் 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 சடக்குன்னு தேர் ஓட்டுண்டே வரும்போது தாருகா சாரதி, ஆமா ஆமா வந்துட்டார், கண்ணன் வந்தாச்சு. தாருகா சாரதி அந்த கூப்பிட்டதும் இங்க ஹஸ்தினாபுரத்துல நம்மளுடைய வீட்டுக்கு ஓட்டு. தாருகனுக்கு புரியல, நம்ம வீடா ஹஸ்தினாபுரத்துல, நம்ம வீடுங்கிறது எதுன்னு தெரியலையே, கையை காலை உதறது. அதான்ப்பா விதுரர், நம்ம வீடு விதுரருடைய கிரகத்துக்கு ஓட்டு. இந்த விதுரர் குடிலுக்கு ஓட்டுனதும், விதுரர் குடில் சின்ன குடில், கவிகள்லாம் எப்படி வர்ணிச்சிருக்கா அந்த இடத்த, அழுதழுது வர்ணிச்சிருக்கா கவிகள், சூர்தாஸ் எல்லாம். அங்கே அந்த விதுர பத்னிக்கு ஏக வஸ்திரம் தான் இருக்குமா, மொத்தமே விதுரருக்கும் விதுர பத்னிக்கும் ஏக வஸ்திர கவிகள்லாம் வர்ணிக்கிறது. இவர் போனால் அந்த வஸ்திரத்தை வெளியில் போனான்னா அந்த வஸ்திரம் இவர் கட்டிட்டு போவார், இவ வெளியில் போனால் அந்த வஸ்திரத்தை இவ கட்டிட்டு போவான்னு அந்த மாதிரி இருக்கிற அந்த கவிகள் வர்ணிக்கிற அவ்வளோ அவல நிலையில இருக்கார். அப்போ கண்ணன் அந்த பீதாம்பரத்தை அப்படி எடுத்து அங்க வஸ்திரத்தை எடுத்து உள்ள அப்படி தூக்கி போடுறான். அந்த விதுர பட்னி அதை சுத்திண்டு உள்ள இப்படி எட்டி பார்த்தா கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட வந்திருக்கார். எங்க வந்திருக்கார்? சாப்பிட வந்திருக்கார். சாப்பிட வந்திருக்கேன், பசிக்கிறது, சாப்பாடு போடு. கஞ்சி தான் இருக்கான். சூர்தாஸ் சொல்றார், அந்த கஞ்சி இப்படியும் அப்படியும் ஓடுறதா கிருஷ்ணனுக்கு குடிக்க தெரியலையா, அதனால சதுர்புஜமாக ஆகி 2 கையால் அதை இலையை பிடிச்சிட்டு 2 கையால் கஞ்சியை குடிக்கிறான்னு சதுர்புஜமாகி. இன்னும் சில பேர் அந்த வாழைப்பழத்தை தோலை அந்த சம்பிரமத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் விதுர பத்னி தோலை உரிச்சு தோலை கண்ணனுக்கு கொடுக்குறா. பழமாக கீழே கிடக்கு, தோலா இவருக்கு கொடுத்துட்டுருக்கா. கண்ணன் என்னது தோலை கொடுக்குறேன், நான் என்ன மாடா, கோபாலன் மாடு மேய்ச்சவன், அதுக்காக தோலையா கொடுப்பேன் அப்படின்னு கிண்டலாவது கேட்டிருக்கலாமோ இல்லையோ, கேட்கல, எடுத்து சாப்பிட்றானு. ஏன்னா எதை கொடுக்குறார்கள் பிறர்ங்கிறது முக்கியம் இல்லை, எந்த எண்ணத்தோட கொடுக்குறார். துரியோதனம் பெரிய பெரிய விருந்து இருக்கலாம், எந்த எண்ணம், இவன் அப்படியே நம்ம சைடு இழுத்துடணும், எக்ஸ்பெக்டேஷன் ஏதோ ஒன்று வச்சுண்டு பின்னாடி ஒன்று மனசில் வச்சுண்டு. விதுர பத்னிக்கு என்ன பிரேம, விதுர பத்னிக்கு பிரேம. அதே மாதிரி தான் சபரி. கச்சித்தே நிர்ஜிதா விக்னா, கச்சித்தே வர்ததே தபஹா, கச்சித்தே மனசசுகம், கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி. ராமர் போய் எப்படி ஒரு காடுவாய் ஜாத்தியில வாழற அந்த சபரிட்ட போய் கையை நீட்டுறார். கை கொடுக்கறதுக்கு தான் நீளுமா, ததாத்தி நது கிருண்ணாத்தி. ஆனா அவள்கிட்ட போய் கையை நீட்டுறார். அப்போதான் விதவிதமான பழத்தை கொடுக்குறா அப்படின்னு வருது இல்லையா. அத மாதிரி பக்தியா தூஷசி திருடயா ரங்கேஷா, பக்தியா தூஷசி திருடயா சுந்தர ரூபம் குப்ஜாயா கிம், சுந்தர ரூபம் குப்ஜாயா கிம், சுதாம்னோ த்விஜஸ்ய தனம் கிம், பக்த்யா துஷ்யசி திருடயா ரங்கேஷா. यादाधिपतेः आचरणं क्यों, यादाधिपतेः आचरणं क्यों, विदुरस्यापि च कुलं क्यों, विदुरस्यापि च कुलं क्यों, भक्त्या तुष्यसि दृढया.
सुग्रीवस्य साम्राज्यं शबर्यास्यापि सदनं किं भक्त्या तुष्यसि रङ्गेश प्रह्लादस्य च वय किं प्रेमिकस्य विद्या ज्ञानं किं भक्त्या तुष्यसि दृढया रङ्गेश भक्त्या तुष्यसि दृढया सुग्रीवस्य साम्राज्यं शबर्यास्यापि सदनं किं भक्त्या तुष्यसि रङ्गेश प्रह्लादस्य च वय किं प्रेमिकस्य विद्या ज्ञानं किं भक्त्या तुष्यसि दृढया रङ्गेश भक्त्या तुष्यसि दृढया பக்தியா துஷ்யசி திருடயா. இந்த ஸ்லோகத்தை அப்படியே பாட்டா பாடுறார் அடியனுடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஸ்ரீ அண்ணா. அதுக்கு ஒரு லிஸ்டே போடுறார். சுந்தர ரூபம் குப்ஜாயாக்கிம், குப்ஜைக்கு என்ன அழகான ரூபம் இருந்ததா, சுதாமாக்கு என்ன தனம் இருந்ததா, குஹனுக்கு ஆச்சாரம் இருந்ததா, விதுரருக்கு குலம் இருந்ததா. விதுரர் கதைக்காக தான் இந்த பாட்டை பாடுறோம். சுக்ரீவனுக்கு சாம்ராஜ்யமா இருந்தது, வாலிட்டு தானே இருந்தது. வாலிட்ட நேர போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிண்டா பெரிய அலையன்ஸ் அப்படி பண்ணிக்காம சுக்ரீவன்ட்டனா போனார். சபரி கிட்ட வீடு இருந்ததா, பிரகலாதன் கிட்ட வயசு இருந்ததா, பிரேமிக்கன் இடத்துல வித்யா ஞானம் இருக்கா. ஆனா நீ பக்திக்காக மட்டும்தான் கிடைக்கிற. பக்தியா துஷ்யதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருதுதான். கான்வர்சேஷனா ரங்கநாதா ரங்கப்பிரபோ நீ பக்திக்கு மட்டும்தான்ப்பா கிடைப்ப. பக்தியா துஷ்யசி திருடயா, திருடமான பக்திக்கு அப்படின்னு பாடுறார். அப்போ விதுர பத்னியின் இடத்துல, விதுரர் இடத்துல காஜாதிகி விதுரஸ்ய, ஜாதி பார்த்தாரா, பணத்தை பார்த்தாரா, குடியில பார்த்தாரா. யாதவபதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம், பௌருஷம் 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 உக்ரஸ்ய கிம் பௌருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உக்ரசேனர், உக்ரசேனர்னு பேரை வச்சுட்டு இருக்கார். ஆனால் பேரில் தான் உக்ரம் இருக்கே தவிர ரொம்ப பாவம். கம்சனுடைய அப்பா. ஒரு பௌருஷம்னா பராக்கிரமம், அதுக்கு தான் அவர் வாசிச்சு காமிச்சார். பௌருஷத்தோட டேலண்ட்டு, ஒருத்தர்கிட்ட டேலண்ட் இருந்தால் தான் பகவான் கிடைப்பானா? அது மாதிரி பார்க்கவே இல்லையே. உக்ரசேனர்கிட்ட எந்த டேலண்ட்டு, எந்த பௌருஷம், எந்த பராக்கிரமும் கிடையாது. கம்சா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு ஜெயிலில் போட்டான்.
கம்சன் பின்னாடி முகல் எம்பரர்ஸ்லாம் போடுறாளே அவ அப்பாவை ஜெயிலில், அதெல்லாம் கம்சனோட பரம்பரைன்னு அர்த்தம். அந்த மாதிரியா கம்சன் இப்படி போட்டுட்டான். ஆனால் இவருக்கு போய் கருணை புரியுறார். என்ன கண்ணன் கருணை இந்த இடத்துலன்னு கேட்டால், கம்சனை வதம் பண்ணியாச்சு. இந்த சாணூரன் இந்த சாணூரன் முஷ்டிகன் எல்லா மல்லர்களையும் யுத்தம் பண்ணி கூலையா பீடம்ங்கிற யானையை ஒரு குத்து விட்டு தந்தபாண்டிர முகுந்தகான தந்தத்தோட அங்கேருந்து வந்து கம்சனை ஒரு லகிம்னோத்பத்திய தரசான லகிமாங்கிற சித்தியால் ஒரு உந்தி கம்சனையும் ஒரே ஒரு கும்மாங்குத்தால வதம் பண்ணிவிட்டான். குட்டி கண்ணன் இப்படி வெண்ணையை போட்டுட்டான், ஒரு குத்து விட்டான், கம்சனை வதம் பண்ணிட்டு. அப்புறம் என்ன பண்ணணும்? நேரு போய் அப்பா அம்மா ஜெயிலில் இருக்கா தேவகி வசுதேவாளை அவளை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் இல்லையா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் இந்த இடத்துல. நேர உக்ரசேனர் ஜெயிலில் இருக்கிறவரை ரிலீஸ் பண்ணி அவரை பட்டம் கட்டி, ஏன்னா லீடர் இல்லாமல் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியாது. ஒரு பிரிசனர் ஒரு கைதியை வெளியில் கொண்டு வரணும்னா இப்போ யாரு ராஜா? தன்னையே அவன் தானே கண்ணன் தானே கம்சனை கொலை பண்ணியிருக்கான். முதல்ல போய் அப்பா அம்மாவை ரிலீஸ் பண்ணலாமோ இல்லையோ? ராஜாவை ரிலீஸ் பண்ணி நீங்கள் தான் ராஜான்னதும் உக்ரசேனர் அழறார். பெத்த புள்ள என்ன கைதியா என்ன ஜெயிலில் போட்டான், யார் பெத்த புள்ளையோ நீ எனக்கு உன்னை எவ்வளவு பேரை விட்டு விட்டு பூத்தன சகடாசுரன், திருணாவர்த்தனா, பிரலம்பாசுரன், அகாசுரன், வியோமாசுரன், அரிஷ்டாசுரன், இத்தனை பேரை விட்டு என் புள்ள உன்னை கொலை பண்ண பார்த்தான். ஆனால் நீ என்னை விடுவிச்சுட்டு நீ தான் ராஜான்னு கை கொட்டி வாய் பொத்தி நிற்கிற. நான் என்ன சொல்லுவேன் கிருஷ்ணா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அதுதான் உங்கள்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி. என்னப்பா சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, காத்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா அப்பாவை நான் விடுவிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உக்ரசேனருக்கு கண்ணில் ஜலம் வராமல் என்ன இருக்கும்? அழறார். என்ன அதுதான் நீதியம், அந்த தர்மம், லா படி. அதனால கண்ணனுடைய கருணை முதல்ல உக்ரசேனருக்கு. அப்புறம் உக்ரசேனர் சொல்லி, என்னப்பா இந்த ஒரு கேள்வி கேட்கணுமா? அப்புறம்தான் தேவகி வசுதேவாளை விடுவிக்க போகிறான். அது மட்டும் இல்லை, உக்ரசேனரையே மதுராவுக்கும் ராஜா, துவாரகைக்கும் ராஜா. யாதவர்களுக்கு முடிசூடக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்கான், அதனால தான் முடிசூட்டிக்கல. நான் பகவான் எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லையா? கிடையாது. அதுதான் கண்ணனுடைய நீதி. எவ்வளவு தூரம் கருணை உண்டோ தர்மம். பெத்த புள்ள என்ன கைதியா என்ன ஜெயிலில் போட்டான், யார் பெத்த புள்ளையோ நீ எனக்கு உன்னை எவ்வளவு பேரை விட்டு விட்டு பூத்தன சகடாசுரன், திருணாவர்த்தனா, பிரலம்பாசுரன், அகாசுரன், வியோமாசுரன், அரிஷ்டாசுரன், இத்தனை பேரை விட்டு என் புள்ள உன்னை கொலை பண்ண பார்த்தான். ஆனால் நீ என்னை விடுவிச்சுட்டு நீ தான் ராஜான்னு கை கொட்டி வாய் பொத்தி நிற்கிற. நான் என்ன சொல்லுவேன் கிருஷ்ணா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அதுதான் உங்கள்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி. என்னப்பா சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, காத்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா அப்பாவை நான் விடுவிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உக்ரசேனருக்கு கண்ணில் ஜலம் வராமல் என்ன இருக்கும்? அழறார். என்ன அதுதான் நீதியம், அந்த தர்மம், லா படி. அதனால கண்ணனுடைய கருணை முதல்ல உக்ரசேனருக்கு. அப்புறம் உக்ரசேனர் சொல்லி, என்னப்பா இந்த ஒரு கேள்வி கேட்கணுமா? அப்புறம்தான் தேவகி வசுதேவாளை விடுவிக்க போகிறான். அது மட்டும் இல்லை, உக்ரசேனரையே மதுராவுக்கும் ராஜா, துவாரகைக்கும் ராஜா. யாதவர்களுக்கு முடிசூடக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்கான், அதனால தான் முடிசூட்டிக்கல. நான் பகவான் எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லையா? கிடையாது. அதுதான் கண்ணனுடைய நீதி. எவ்வளவு தூரம் கருணை உண்டோ தர்மம். அதனால உக்ரசேனர் தான் துவாரகைக்கும் அதிபதி. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா துவாரகாதீசன்னு கண்ணனை கூப்பிடுறதுனால தெரியாது. ஆனால் உக்ரர்கிட்ட என்ன டேலண்ட் இருந்தது? அதுதான் பக்த வத்சல கிருபா ஜலதே பால கோபால பால கோபால சுமாய
शरीर धीरधर नीरद शरीर धीरधर नीरजकर निरूपमानंद कर द्रोण कर्ण दुर्योधन दिघर द्रौपदी मान संरक्षण कर द्रोण कर. முத்துசுவாமி தீட்சிதருடைய 250வது பிறந்த வருடம், 250th பர்த் ஆனிவர்சரி 2025ல. அதனால அவர் மார்ச் 1775ல பங்குனி கிருத்திகையில பிறந்தார். முருகனுடைய அனுகிரகம், முத்துக்குமர சுவாமி, வைத்தீஸ்வரன் முத்துக்குமர சுவாமி அனுகிரகத்தால பிறந்தார். அதனால்தான் முத்துசுவாமினே பேர் வச்சான். அவரோட அப்பாவே பெரிய சங்கீத ஸ்காலர், ஹம்சத்வனிங்கிற ராகத்தை கண்டுபிடிச்சவரே அவர் தான். அந்த முத்துசுவாமி தீட்சிதர் எல்லா க்ஷேத்திரங்களையும் பாடுவார், எல்லா தெய்வத்தையும் பாடுவார். பத்ரிநாத்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சகல தெய்வங்களையும் பாடியிருக்கார். அம்பாள் கோவில், சிவன் கோவில், பெருமாள் கோவில், முருகன் கோவில் எல்லாரையும் அந்த க்ஷேத்ராட நம்ம அப்போவே பாரத தேசம் பூரா பயணிச்சு 500க்கும் மேல கீர்த்தனங்கள், விதவிதமான கீர்த்தனங்கள், சமுதாய கீர்த்தனங்கள், விபக்தி கீர்த்தனங்கள், அபயாம்பா கமலாவர்ணம், அமயாம்பா நவாவர்ணம், கமலாம்பா நவாவர்ணம், நவகிரக கீர்த்தனங்கள், ராகமாலிக கீர்த்தனம், சதுர்தச புவன ரூப ராகமாலிகா பரண தரணாந்தக்கரணம்னு 14 ராகத்துல ஒரு ராகமாலிகா, தசாவதார கீர்த்தனம், நோட்டு ஸ்வரங்கள், இங்கிலீஷ் நோட்டு ஸ்வரங்கள் மாதிரி சமஷ்டி சரண கீர்த்தனங்கள், மணிப்பிரவாள கீர்த்தனங்கள், தெலுங்கு, தமிழ், சம்ஸ்கிருதம் கலந்து ஸ்ரீனிவாசர் மேல வெங்கடாஜலபதியன் காப்பியில இப்படி விதவிதமா பொழிஞ்சுதல் இருக்கார். மழை இல்லாத பிரதேசங்களுக்கு பாடியே மழை வரவழிச்சிருக்கார். அமிர்த வருஷினியில அந்த பூட்டப்பட்ட அந்த கோவில் அக்ஷயலிங்க விபோன் சங்கராபரணத்துல பாடியே அந்த கதவை திறக்க வச்சிருக்கார். அவரோட கீர்த்தனம் அதுல அதே பைரவி ராகத்துல எங்க அடியனுடைய குரு லால்குடி ஜெயராமன் அவர் சொல்லுவார், கண்ணனோட கருணை, கண்ணனுடைய வீரியம், இது ரெண்டுத்தையும் ஒரே ராகத்துல பொதுவா ஒரு ராகம்னா காருண்யம் உடைய ராகம் இல்ல வீரமுடைய ராகம் அப்படின்னு அதை கிளாசிஃபை ஆகும் இல்லையா. அட்டானா அப்படின்னா வீரமுடைய ராகம் அப்படின்பா கேதார கௌள. இதே ராகத்துல இதே வார்த்தைகள்ல ஒரே சென்டென்ஸ்ல தீட்சிதர் கண்ணனுடைய கருணை மட்டும் இல்ல, கண்ணனுடைய வீரியம், உக்ரசேனருக்கு வீரியம் இல்லைன்னா என்ன, கண்ணனுக்கு வீரியம் இருக்கே, துரோண கர்ண துரியோதனன் எல்லாரையும் கொலை பண்ண வச்சு அந்த பராக்கிரமத்தை அதே பைரவியில ஸ்டர்னா கொஞ்சம் அப்படியே அடிச்சு பாடி இதே திரௌபதியை காப்பாற்றும் போது அப்படியே குழஞ்சு கருணைய துரோண கர்ண துரியோதனாதிகர
संरक्षण कर द्रोण कर्ण दुर्योधनादिक द्रौपदी मान संरक्षण गरि द्रौपदी मान द्रौपदी गणिसनि दब रिनि दब तब मगरि द्रोण कर्ण मम पद मगरि स तब मगरि ग मगरि ग द्रौपदी मान நான் பராக்கிரமம் பாடுறேன், நீங்க காருண்யம் பாடுங்க. கரி நீ தப ரீ நீ தப நீ தப தப தத்ரோண கர்ண சகரு கம பத பம பத நீ தனி நீ தப துரோண கர்ண மாம மாம ரவ மகரி சாற்று கத்ரௌபதி மான தோணக நிதபமா ரவமா தமா உபதி மான தோணக
ಸಂರಕ್ಷಣಗರ ವೈಣಿಕ ಗಾಯಕ ಗುರು ಗುಗನುತ ಪುರವೈರ್ವಿವಿಂದ ಗೋಪಿಕಾ ಮನೋಹರ ಬಾಲ ಗೋಪಾಲ ದ್ರೌಪದಿಮಾನ ಸಂರಕ್ಷಣಗರ ವೈಣಿಕ ಗಾಯಕ ಗುರು ಗುಗನುತ ಪುರವೈರ್ವಿವಿಂದ ಗೋಪಿಕಾ ಮನೋಹರ ಬಾಲ ಗೋಪಾಲ அப்படி தீட்சிதர் கண்ணனுடைய கருணைய பக்த வத்சல கிருபா ஜலதே அப்படின்னு பாடுறார். வைணிக காயக, அவர் வீணையும் வாசிப்பார், பாடவும் பாடுவார். அதுல கண்ணனுடைய கருணைய திரௌபதியினுடைய மானத்தை சம்ரட்சிக்கும் பொழுது கண்ணன் கருணை எப்படி இருந்தது. அவன் காதால தான் கேட்கணுங்கிறது இல்லை, கையால தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. சில பேர் கேட்குறா இல்லையா, ஓஹோ இங்கேருந்தே நீ கேட்டால் அவருக்கு நீ இங்கே பிரார்த்தனை பண்ணினா இங்கே வேண்டின்ட்டா அவருக்கு கேட்குமா? அவருக்கு காதால தான் கேட்கணுங்கிறது இல்லை, கையால தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. சத்திய சங்கல்பன். எங்கேயோ ஹஸ்தினாபுரத்தில் திரௌபதி கோவிந்தா அப்படின்னு கத்தினா, இவ இங்கே ஹஸ்தினாபுரத்தில் கத்தினது துவாரகையில் அவருக்கு எப்படி கேட்டுது? அப்போ காதை வைத்து கொண்டு தான் கேட்கணுங்கிறது இல்லை. இவர் உடனே கோவிந்தான்னு அவ கத்தனான்னு, சத்தியபாமா நான் உடனே அவளுக்கு ஏதாவது உதவி புரியணும்னு அங்கே அக்ஷயம் அப்படின்னு அனந்தமான வஸ்திரம் இங்கே கொடுக்குறாரு. துவாரகையில் கொடுக்குற அந்த வஸ்திரம், அந்த சேலை ஹஸ்தினாபுரத்தில் போய் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா அவன் கையால் கொடுக்கல, காதால் கேட்கல. இப்பின காது கையெல்லாம் நமக்கு அனுகிரகார்த்தம் தான். அதனால தான் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வமும் விஷ்ணு தான், காஸ்மோஸ். நமக்கே ஒருத்தரை நினைக்கிறோம், அவர் வரார் அப்படின்னா இப்போதான்ப்பா உன்னை நினைச்சேன் நீ வரியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ் தான். எல்லாமே விஸ்வமும் ஒன்று தான். அந்த மாதிரியா இங்கே உக்ரஸ்ய கிம் பௌருஷம், அந்த டேலண்ட்டையோ பௌருஷத்தை பார்க்கல.
மாதிரி ரொம்ப அழகா இருந்தாதான் அவர் பழகுவாரோ, ரொம்ப அழகா இருக்கிறவள்கிட்ட தான் பழகுவாரோ அப்படின்னா, குப்ஜாயா கமனீய ரூபம் அதிகம். இருக்கிறதுலே கோனிண்டு போறா. யாரு? ராமாயணத்துல ஒரு கூனி, அவ கெட்டவோ. இங்க பாகவதத்துல ஒரு கூனி திரிவக்ரா, அவ மந்தர. இவ திரிவக்ரானா 3 வக்கரம் இருக்கும் உடம்புல. இப்படி மூஞ்சியில் ஒரு வக்கரம், முதுகுல ஒரு வக்கரம், காலில் வக்கரம், இப்படி கோணிண்டு இருக்கும். 8 கோணல் கோணிண்டு இருக்கும். தேவதா ஸ்திரீகள்லாம் கண்ணன் நம்மளை பார்க்க மாட்டானா நினைச்சின்னு இருக்கிற அந்த தருணத்துல கண்ணன் இந்த கூனிண்டு போற குப்ஜையை பார்த்தான். குப்ஜையை பார்த்ததும் இவளுக்கு பொதுவாக அவளை பார்த்தா எல்லாரும் ஒரு பரிகாசமா சிரிப்பா. ஏன்னா அழகா இல்லை, கூனிண்டு போறா. அதனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இப்படி இருக்கோமேன். கண்ணன் சிரிச்ச உடனே அந்த சிரிப்புல அவளுக்கு பரிகாசம் தெரியல, கருணை தான் தெரிஞ்சது. அதுதான் கண்ணன் கருணை. கருணைய சிரிப்புலேயே பலவிதமான சிரிப்பு. எளப்பமா சிரிக்கிறது, இளக்காரமா சிரிக்கிறது, ஆசையா சிரிக்கிறது. அது நீ வந்திருக்கியாப்பா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறது, நீ வந்திருக்கியா அப்படின்னு நெக்கலா சிரிக்கிறது, எல்லாம் உண்டு இல்லையா. கருணையோட சிரிக்கிறத பார்த்துட்டான். இத்தனை பேரை விட்டுட்டு குப்ஜாயா கபனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம். குப்ஜாயா கமனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம். அந்த குப்ஜேட்ட போய், என்னம்மா எடுத்துன்னு போற நீ? கூனின் என்னமோ எடுத்துன்னு போறியே, என்ன எடுத்துன்னு போற? அப்பாவோ சந்தனம் எடுத்துன்னு போறேன், நான் கம்சனுக்கு வேலை பண்றவோ. ஆனா இந்த சந்தனம் கம்சனுக்கு இல்லை, கண்ணா உனக்கு தான். கையை காமி அப்படின்னு கையெல்லாம் சந்தனம் பூசி, மார்பெல்லாம் சந்தனம் பூசி, இந்த சந்தனம் பூசினதும் கண்ணன் சொன்னா, நான் எதையுமே ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், உனக்கு அமோகமா நான் உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்றேன், உன்னோட கூனை உன்னை அழகியாக்கிட்டுமா, மிஸ் பியூட்டி மிஸ்ஸஸ் பியூட்டிலாம் சொல்றாளே அந்த மாதிரி நான் உன்னை அழகியாக்கிட்டுமா. இவன் சொல்கிறேன், அதெல்லாம் கிருஷ்ணா எனக்கு அழகாகணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கிறபடி. அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு அதெல்லாம் நிமித்த முடியாது கிருஷ்ணா. பிறவிக்கூன் நிமித்த முடியாது. பிறவி தலையெழுத்தே நிமித்துறேன், கூனை நிமித்த மாட்டேனா? காலை அப்படி அவளுடைய காலில் தன்னோட கட்டவரலை அமுத்தினா, இந்த தாவாங்கட்டையை இந்த சின்ன எடுத்து இப்படி வச்சு ஒரு தூக்கினானோ இல்லையோ, பபுவ பிரமதோத்தமா இருக்கிறதுக்குள்ளேயே அழகாயிட்டாளாம். அப்படி ஒரு அழகு. இந்த இருக்கிற மேல இருக்கிற தேவதா சுந்தரிகளெல்லாம் அவனுடைய பார்வை போல, அவன் பார்வையொன்றே போதுமே. இந்த குப்ஜை கிட்ட போச்சு. இந்த கூனிண்டு வருவாப்பா. அழகு எதை பார்க்கறான்? உள்ளழக பார்க்கறானா வெளியழக பார்க்கறானா? ஜாயா கபனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம். குப்ஜாயா கமனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம். அந்த குப்ஜேட்ட போய், என்னம்மா எடுத்துன்னு போற நீ? கூனின் என்னமோ எடுத்துன்னு போறியே, என்ன எடுத்துன்னு போற? அப்பாவோ சந்தனம் எடுத்துன்னு போறேன், நான் கம்சனுக்கு வேலை பண்றவோ. ஆனா இந்த சந்தனம் கம்சனுக்கு இல்லை, கண்ணா உனக்கு தான். கையை காமி அப்படின்னு கையெல்லாம் சந்தனம் பூசி, மார்பெல்லாம் சந்தனம் பூசி, இந்த சந்தனம் பூசினதும் கண்ணன் சொன்னா, நான் எதையுமே ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், உனக்கு அமோகமா நான் உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்றேன், உன்னோட கூனை உன்னை அழகியாக்கிட்டுமா, மிஸ் பியூட்டி மிஸ்ஸஸ் பியூட்டிலாம் சொல்றாளே அந்த மாதிரி நான் உன்னை அழகியாக்கிட்டுமா. இவன் சொல்கிறேன், அதெல்லாம் கிருஷ்ணா எனக்கு அழகாகணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கிறபடி. அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு அதெல்லாம் நிமித்த முடியாது கிருஷ்ணா. பிறவிக்கூன் நிமித்த முடியாது. பிறவி தலையெழுத்தே நிமித்துறேன், கூனை நிமித்த மாட்டேனா? காலை அப்படி அவளுடைய காலில் தன்னோட கட்டவரலை அமுத்தினா, இந்த தாவாங்கட்டையை இந்த சின்ன எடுத்து இப்படி வச்சு ஒரு தூக்கினானோ இல்லையோ, பபுவ பிரமதோத்தமா இருக்கிறதுக்குள்ளேயே அழகாயிட்டாளாம். அப்படி ஒரு அழகு. இந்த இருக்கிற மேல இருக்கிற தேவதா சுந்தரிகளெல்லாம் அவனுடைய பார்வை போல, அவன் பார்வையொன்றே போதுமே. இந்த குப்ஜை கிட்ட போச்சு. இந்த கூனிண்டு வருவாப்பா. அழகு எதை பார்க்கறான்? உள்ளழக பார்க்கறானா வெளியழக பார்க்கறானா? கடைசியில முடிக்கிறார், கிம் தத் சுதாம் நோதனம்
சுதாமா சுதாமாங்கிற ஒரு ஏழ கிழவர், அவர் ஒரு ஏழ பிராமணர். அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவர் ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கார். அவர்கிட்ட தனம் கிடையாது. அவர் தனம் இல்லையே, எனக்கு கொஞ்சம் பைசா கூட என்ன கூட கேட்கறதுக்கு திராணி இல்லை. கண்ணன் கிட்ட கையை பெசஞ்சு நிற்கிறார். அவிரத விரச்சித ஹரிச்சரண சரசிஜ யுகல சிந்தனானந்த விகலித பாஷ்பதாராத்ரநயன கமல யுகலஸ்ய புலகித ஸ்வகலேபர துளித கண்டகி பலஸ்ய சந்தத விகலித ஹரிநாமாமிருததாராஞ்சித வதன பிரணாளி பூஷித சிரோ நிர்ஜித கிரீந்திர சிகரஸ்ய புத்திரகளத்ராதி சிந்தாரகிதஸ்ய தரித்ரஸ்யாபி சதா சந்துஷ்டஸ்ய பாகவதோத்தமஸ்ய குச்சேல இதி விக்யாதஸ்ய திவ்யம் சரிதம் கீர்த்தயிஷ்யாமः. சுதாமா அப்படின்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாது. சுதாமானா நல்ல வீடு உடையவர் அப்படின்லாம் அர்த்தம். இவருக்கு ஒண்ணுமே கிடையாது, வீடா ரூமு கூட கிடையாது. அதனால குச்சேலர்னு சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். குச்சேலர்னு நான் நல்ல வஸ்திரம் கூட கட்டிக்க மாட்டேன், அழுக்கு வஸ்திரம் கட்டிக்கிறவன பிச்சைக்காரன் பரதேசிம்பாளு, அந்த மாதிரி ஒரு பேரு குச்சேல். ஆனா குச்சேலன் என்ன ஆனார்? குபேரன் ஆயிட்டார். குச்சேலன் எப்படி குபேரன் ஆயிட்டார்? கண்ணனை பார்த்தார், அவ்வளவுதான். கண்ணா என்கிட்ட ஒன்றும் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சமாவது கூட, என்ன நிறைய பேர் திருப்பதிக்கு போவா, எனக்கு 1,00,000 ரூபாய் ப்ரமோஷன் கொடுப்பா, சேலரி கொடுப்பா, அதெல்லாம் ஒன்று கேட்கல. அவருக்கு தெரியாதா மா கேலரா விசாரமும்? அதனால ஒன்று அவரை பார்த்தார், மீட் பண்ணார். கண்ணன் இவருக்கு பூஜை பண்ணி தன்னுடைய ரூம்லேயே படுக்க வச்சு கண்ணனே சுதாமாக்கு கால் பிடிச்சு விட்டு, கண்ணன் கருணைன்னா அதனுடைய எல்லையில இருக்கும். சுதாமா சரித்திரம் சொல்லவே முடியாத அனுபவ வேத்தியம். அப்படி கால் பிடிச்சு விட்டு திரும்பி அனுப்பும்போது கூட நான் உனக்கு கொடுத்துருக்கேன்லாம் சொல்லலை. இவரும் கண்ணன் ஒன்றுமே கொடுக்கல பத்தியா, ஒரு பஸ் சார்ஜாவது கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எதுவுமே எதிர்பார்த்து வரல. எதிர்பார்த்தா தானே, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தானே மனசில் இது நடக்கலைன்னு தோணும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அதனால என்னவோ இப்படி கொண்டாடினானே, என்ன கட்டினானே, எனக்கு சாப்பாடு போட்டானே, ருக்மிணி எனக்கு விசிறினாளே, எனக்கு போய் கால் பிடிச்சி விட்டானே, இப்படியே நினைச்சுட்டு ஊருக்கு வந்தா தன்னோட வீடு கண்ணனோட வீடு மாதிரி இருக்கு. உள்ளேந்து தம் மனைவி கல்யாணி வரா, பார்த்தா ருக்மிணி என்னென்ன போட்டு இருக்காளோ எல்லாம் போட்டு இருக்கா. குழந்தைகள்லாம் ஓடி அப்பா பாருப்பா சில்கு குர்த்தா, இங்க பாருப்பா தங்க செயின்னு எல்லாம் காண்பிக்கிறது. அப்போதான் சுதாமா நினைச்சுக்கிறார், கண்ணா கொடுத்தேன்னு கூட சொல்லலையே, நீ ஊருக்கு போய் பாரு, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலையே. ஒன்றுமே கொஞ்சம் கொடுத்தா கூட நான் கொடுத்துருக்கேன் தியா, நான் நிறைய கொடுத்துருக்கேன் உனக்கு, ஆல்ரெடி நான் நிறையா கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் பெருமை பாராட்டிப்பா. ஆனால் கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும்னு, கண்ணால் கொடுத்தியா கண்ணா? இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா அப்படி தான் சொல்லுவார், கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும்னு கண்ணால் கொடுத்தியா? நான் கேட்டது இதெல்லாம் இல்லையே, எந்த கண்ணால இதை கொடுத்தியோ அந்த பார்வை ஒன்றே போதுமே, கள்ள பார்வை ஒன்றே போதுமே, சங்க பதுமனிதி இரண்டும் பலிய தந்தால் என்ன, கள்ள பார்வை ஒன்றே போதுமே, சங்க பதுமனிதி இரண்டும் பலிய தந்தால் என்ன, கள்ள பார்வை ஒன்றே போதுமே, கார்முகில் போல் மழ்ந்த கதிரன்ன மரியல்ல, கார்முகில் போல் மழ்ந்த கதிரன்ன மரியல்ல, கருவிழி கடலினை சற்றே, கருவிழி கடலினை சற்றே கருணை மழை பொழிந்து என்னகம் குளிர, கருவிழி கடலினை சற்றே திறந்து கருணை மழை பொழிந்து என்னகம் குளிர, கள்ள பார்வை ஒன்றே போதும்பே போதும்பே,
போதுமே போதுமே. கருணை மழை, அதுதான் கண்ணன் கருணை. கண்ணன் கருணை அப்படின்னா ஒரு லிஸ்ட் போட்டு இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு அந்த லிஸ்ட் வந்து ஃபுல்லாக ஆக்கிட முடியாது. எக்ஸாஸ்டிவ் லிஸ்டாலாம் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு சமுத்திர புரோக்ஷணம் மாதிரி அந்த குஹனிடத்துல வியாதஸ்ய ஆச்சரணம், குஹனிடத்துல அந்த ஆச்சாரம் பார்த்தாரா, துருவனிடத்துல வயசு பார்த்தாரா, வித்யா கஜேந்திரஸ்ய கா அந்த கஜேந்திரனிடத்துல படிப்பு பார்த்தாரா, கா ஜாதிகி விதுரஸ்ய ஜாதி பார்த்தாரா விதுரனிடத்துல, யாதவ பதேகே உக்ரன் இடத்துல பௌருஷத்தை பார்த்தாரா, குப்ஜன் இடத்துல அழக பார்த்தாரா, சுதாமான் இடத்துல தனத்தை பார்த்தாரா. எதையும் பார்க்காம பக்திக்கு ஒன்றே நற்குணங்களுக்கு ஒன்றே கடக்கக்கூடிய பரமாத்மா, அதுதான் கண்ணன் கருணை. எல்லாருக்கும் சமம். அத ஆயிரக்கணக்கான இது ஒரு நாள் 2 நாள்ல சொல்லக்கூடிய கதைகள் இல்லை, ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியா நம்போ நல்லவனா நல்ல பக்தி சுத்த சாத்வீகமான பக்தியோட நற்குணங்களோட இருந்தா கண்ணன் அந்த வெண்ணத்தாழியை கட்டிக்கிற மாதிரி நம்மளையும் அப்படியே கட்டிண்டு மடியில வச்சுப்பான். அந்த பிரார்த்தனையோட எல்லாம் மனசாந்தியோட நிம்மதியோட சர்வ சௌக்கியத்தோட எல்லாரும் இருக்கணும். குரு கிருபையும் சத்சங்கமும் எப்பவும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணி முடிப்போம். ಶ್ಯಾಮಳ ಸುಂದರ ವರ ಸುಕುಮಾರ ಶೌರ್ಯ ಕರುಣಾ ಪಾರಾವಾರ ನವನೀತ ದೀಕ್ಷಿತಾಹಾರ ನಾರಾಯಣ ವನಮಾಲಾಧರ ಭಕ್ತವತ್ಸಲತೆ ಮಂಗಳಂ. ಕೇಬರೇಜ ವಿಭೂಷಿತ ಕೇಶ ಕೇಶವ ನಿಗಮಾಂತ ಕೃತವಾಸ ಶುದ್ಧ ಭಕ್ತ ಹೃದಯ ವಿಲಾಸ ಸಿದ್ಧ ತಪೋದರ ಮಾನಸ ಹಂಸ ಭಕ್ತವತ್ಸಲತೆ ಮಂಗಳಂ. ರಾಧಾ ವಿರಚಿತ ನೀಲಾ ರಮಣ ರಾವಣ ಕಂಸ ಮುರ ಸಂಹರ ರಮಣೀಯಾನರ ರಕ್ಷಿತ ಭುವನ್ ಕವಿದ ಪ್ರೇಮಿಕ ಹೃದಯ ವಿಹರಣ ಭಕ್ತವತ್ಸಲತೆ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ. ಮಂಗಳಂ. கண்ணன் கருணை அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள் நிகழ்த்திய சங்கீத உபன்யாசமானதை நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாமம் ஓம் ஆறுமுகனே போற்றி. ஈராறு கரனே எனக்கு முன் கருணை எனக்கு முன் கருணை ஈராறு கரனே எனக்கு முன் கருணை ஈராறு கரனே எனக்கு முன் கருணை பாராய் உள்ளூர் மேவும் பால சுப்பிரமணியா ஈராறு கரனே எனக்கு முன் கருணை பாராய் உள்ளூர் மேவும் பால சுப்பிரமணியா வாராறு முகனே. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். இது ஜெயா டிவியின் பபிள் பெயிண்ட்ஸ் வழங்கும் மார்கழி உற்சவம், பவர்ட் பை கோகுல் சாண்டோல் அண்ட் வீனஸ் வாட்டர் ஹீட்டர். அசோசியேட் ஸ்பான்சர் கெப் பயோ கிச்சன் கிளீனர். நன்றி, வணக்கம்.